அப்பா, அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம், மதிய வணக்கம். நான் எப்படி இருக்கீங்க? மீனை பிடிச்சி கரையேறிட்டேன். கரையேறி கொஞ்சம் தூரம் வந்து நடந்து வந்தேன். வண்டி இந்த இடத்துல வண்டி இருந்துச்சு. வணக்கம் நண்பர்களே, நான் மீன் அமுட்டிருக்குன்னு காமிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மதிய வணக்கம். இப்போ நான் வந்து காலையில் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளார வந்து மீன் பிடிக்க போனேன். ஒரு 9 மணி இருக்கும். 9 மணிக்கு என்ன உள்ளே போனேன்னாக்கா இப்போ 2 மணி நேரமாக வந்து தண்ணி உள்ளே தான் நீஞ்சிட்டு இருந்தது. இந்த அட்டை இருக்குது பாருங்க, இந்த அட்டையில் தான் உட்காந்து உள்ளார வந்து நீஞ்சி தான் தண்ணி பிடிக்கணும் தண்ணியில். இதுக்கப்புறம் மீனை கொடுத்துட்டு போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். மீனை வந்து பாருங்கள் நண்பர்களே, எல்லாம் வந்து மீன் வந்து பிடிக்கிறதா இப்போ சொல்கிறீங்க, எல்லாம் மீனை காமிக்க மாட்டேன்றீங்க. ஒன்றும் மீன் கிடைக்கல. இதுக்கப்புறம் வந்து சீசன் டைமு, மீன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். என்னென்ன மீன் இருக்குது அப்படின்னு வந்து அப்பப்போ காமிக்கிறேன். பாருங்கள் நண்பர்களே, என் வீடியோ வந்து தொடர்ச்சியாக பாருங்கள். என் வந்து ஷார்ட் வீடியோ இல்லாமல் லாங் வீடியோ வந்து இதுமாரி மீன் பிடிக்கிற வீடியோ போடுறேன். எல்லாம் வந்து ஒரு விவசாயம் வீடியோவும் போடுறேன். என்ன மீன் இருக்குது, வாழை மீன் வந்துச்சு. வாழை மீன்னா ஒரு 2-3 கிலோ வரும் வாழை மீன். எல்லாம் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கனாக்கா கருப்பு சேலுன்னு சொல்லுவாங்க. கருப்பு சேல் பாருங்கள். இது வந்து நம்ம இது பழைய காலத்து மீனும்பாங்க. இதோட பிறப்பினை வந்து பழைய காலம். இது வந்து கருசேலு. இதை பார்த்திங்கனாக்கா இது வந்து கிராஸ் பொடி, ரோகு பொடிம்பாங்க. சாரி, மிருகால் பொடி, கிராஸ் பொடி. இது வாழை மீனை காட்டுறோம். யாரும் திட்டுற மாதிரி தெரியுது. வாழை மீனை காட்டுறோம். அவங்களுக்கு பார்த்து எதுவும் ஒரு சிலேபி மீன் அப்படிச்சு எல்லாம் உயிரோடு இருக்குது. அப்புறம் இது வந்து சிலேபி மீன். இதில் பார்த்து கையில் பட்டுச்சுனாக்கா, முள் ஏறிச்சுனாக்கா அப்படியே செப்டிக் ஆகிடும். ஒரு வாரத்துக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது அந்த அளவுக்கு. இப்போ என்ன நீங்கள் எதிர்பார்க்குற மீன் காமிக்கிறேன் பாருங்கள். வாழை மீன்னாக்கா இப்போ தான் வந்து இதோட பிறப்பினை வந்து வளர்ந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ஒரு நண்பர்களே வாழை மீன் இப்போ இது எவ்வளோ இருக்குன்னாக்கா ஒரு 3 கிலோ, 2.25 கிலோ, 3 கிலோ வரும். 3 கிலோ இருக்குது. நேற்று ஒன்று நம்பிச்சு. நேற்று வந்து இங்கேருந்து போகும்போதே கொடுத்துட்டேன். அதனால் வந்து வீடியோவில் வந்து காமிக்க முடியல. இன்றைக்கி வந்து செல்லை கையில் எடுத்துகிறதுனால வீடியோ காமிக்கிறேன். இது வந்து ஒரு 2.25-3 கிலோ வராது. 2.25 கிலோ வருது. அந்த உயிரோடு தான் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாரமாக கவிச்சி சாப்பிட்ணுன்னு ஆசையில் வந்து என்ன பண்ணேன், ஃபோன் பண்ணி கேட்டால் எங்கள் வீட்டுக்கார அம்மா துணிக்காரர் என்ன சொல்கிறாங்க, ஒன்றே போடுவேன், மீனை வந்து விற்றுட்டு காசு எடுத்துருவான்னாங்க. இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம், மீனை விற்றுருவான்றாங்க. இது வந்து விற்கிறதுக்கு இதுக்கு வந்து இப்போ வாழை மீனுக்கு நிறையா வந்து ஆஃபர் இருக்கிறாங்க. நிறையா பேர் வந்து வாழை மீன் கிடைச்சா கொடுங்க, வேற மீன் கிடைச்சா. இந்த மீன் வீராநேரி மீன் அனைத்து மீனுக்கும் கிராக்கி இருக்குது. நண்பர்களே, நீங்களாக இருந்தால் என்ன செய்வீங்க? இந்த மீனை வந்து கையில் கிடச்சிருக்கு, உயிரோடு இருக்குது. இது அப்படியே அம்மியில் மிளகாத்தூளை வச்சு அரைச்சி, மிளகாவை வச்சு அரைச்சி அப்படியே எண்ணெயை ஊற்றி ஒவ்வொரு துண்டாக அப்படியே பொறிச்சு ஒன்று ஒன்றா சாப்பிட்டாக்கா எப்படி இருக்கும்? யாருக்குன்னு பட்டதுன்னு தெரில. நான் மீன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி என் மேலே யாரோ வந்து செய்வனை வச்சுருக்காங்க. நாளைக்கு வந்து செய்வனை எடுத்துடுறேன். பாருங்கள் நண்பர்களே, கரெக்டாக வந்து நான் மீன் பிடிக்கிற மீன் வீடியோலாம் போட்டு வரேன். நண்பர்களே பாருங்கள், இதே ஷார்ட் வீடியோவும் போடுறேன். அனைத்து நண்பர்களுக்கும் மதிய வணக்கம். இதை வந்து மீன் நம்ம கொடுத்துட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கணும். மீண்டும் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் என்ன மீன் போட்டிருக்கேன்ட்டு. அனைவருக்கும் பாய், வணக்கம். இதை தொடர்ச்சியாக பாருங்கள்.